முதலமைச்சர் விஜயோட அமைச்சரவையில மின்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் போற போக்குல ஒரு பொய் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி பொய் பேசி இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் அவரோட தாவேகா கட்சிக்கும் சரியான சவுக்கடிய இப்போ திமுக திருப்பி கொடுத்திருக்கு. அப்படி என்ன சவுக்கடிய திமுக கொடுத்திருக்கு? பாஜக தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தையும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சி கூட்டத்தையும் திமுக புறக்கணிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் காரணம் என்ன? வெறும் வாயளவுல பாஜக எங்களோட கொள்கை எதிரின்னு தொடர்ச்சியா சொல்லக்கூடிய தாவேகாவோட அரசுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களோட அரசுக்கும் சரியான தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் உதயநிதி அவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவியையும் ஒதுக்கிறதுக்கு திமுக ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி தாவேகாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக திமுக போட்டிருக்கக்கூடிய அந்த பக்காவான ஸ்கெட்ச் என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜயோட அமைச்சரவையில மின்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் போற போக்குல திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு, வேணா நீங்க பாருங்களேன் அப்படின்னு பொய் ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த பொய்க்கு இப்ப சரியான சவுக்கடி கொடுத்திருக்கு திமுக. அப்படி என்ன சவுக்கடியா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப டெல்லியில மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது. இந்த கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி பாஜக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுச்சு. இந்த பாஜக கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக வெளிநடப்பு பண்ணிருக்கு. பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா எதுக்கு பாஜக கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்தே திமுக வெளியேறணும்? அப்ப இதுல இருந்தே தெரியுது தாவேகா பச்சை போய் பேசியிருக்காங்க. அதுலயும் அமைச்சர் நிர்மல்குமார்னா எக்ஸ்ட்ராவா போய் அவரு பாக்குல ஒரு பொய் பேசியிருக்காருங்கிறது இதுல இருந்தே தெரிய வருது. சரி, பாஜக கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் திமுக புறக்கணிச்சாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்ல அதிருப்தியில் இருக்கக்கூடிய 20 எம்பிக்களுக்கு தனித்தனியா இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கிறதுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க பாஜக. இதை எதிர்த்தும் உத்தவ் தாக்கரேவோட 6 எம்பிக்கள் சிண்டே சிவசேனா கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இத பாஜக அரசு அங்கீகாரம் பண்ணிருக்கு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் இப்ப திமுக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில இருந்து வெளிநடப்பு பண்ணிருக்கு. பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு திமுக ஆசைப்பட்டா எதுக்கு பாஜக கூட்டிருக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில இருந்தே திமுக வெளியேறணும்? அப்ப மற்ற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு எதிரா அநீதி நடக்குதுன்னா கண்டிப்பா திமுக நிக்குங்கிறதுல இப்ப வரைக்கும் பாஜகவுக்கு எதிரா திமுக நிக்குதுங்கிறத இந்த ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட்ல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கூட்டின எதிர்கட்சிகள் கூட்டத்தையும் திமுக புறக்கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணி கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டியிருந்தாங்க. இந்த கூட்டத்துல திமுக பங்கேற்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே ஸ்டாண்டு தான் இப்பயும் எதிர்கட்சிகள் கூட்டத்துல காங்கிரஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டத்துல கண்டிப்பா திமுக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே, காங்கிரஸ் தனக்கு பண்ண துரோகத்தினால மட்டுமே இப்ப திமுக அந்த எதிர்கட்சிகள் கூட்டத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டத்துல இப்போ திமுக புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப காங்கிரஸை புறக்கணிக்கிறாங்க, பாஜகவை புறக்கணிக்கிறாங்கன்னா அப்ப திமுகவோட பிளான் தான் என்ன அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வரலாம். அதுக்கு முக்கியமான பதில் இப்ப என்ன தகவல்களா நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாநில பொறுப்புகள்ல குறிப்பா சொல்லணும்னா திமுக இருக்கக்கூடிய செயல் தலைவர் அல்லது அதற்கு இணையான மிகப்பெரிய பொறுப்பை உதயநிதி அவர்களுக்கு கொடுத்து மாநில அளவுல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ உதயநிதி பார்த்துக்க சொல்றதாவும், இவரோட முக்கியமான உதயநிதியோட வேலை என்னவா இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று அங்க திமுகல யாரு சரியா வேலை செய்யலங்கிறத கண்டெடுத்து சரியான இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு தரதுக்காக இனிமே வருங்கால தமிழ்நாட்டோட திமுகவோட எதிர்காலமா உதயநிதி அவர்களை மாற்றுறதுக்காகவும், அதே சமயம் ஸ்டாலின் அவர்களுக்கு கொளத்தூர்ல என்னதான் தோத்தாலுமே அவருக்கு அகில இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குன்னே சொல்லலாம். அது இந்த டீலிமிட்டேஷன்ல இருந்தே நம்மளுக்கு தெரிய வரும். டீலிமிட்டேஷன் பில்ல பாஜக நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ண போது
திமுக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல மற்ற கட்சிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி அவங்கள ஒன்று திரட்டி மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் அவரோட திமுக எம்பிகளை வச்சு எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று திரட்டி டீலிமிட்டேஷன் பில்ல அமல் பண்ண விடாம தடுத்தாரு. இது மிகப்பெரிய சாதனை, வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒண்ணு. அவ்வளோ பெரிய டீலிமிட்டேஷன் பில்ல பாஜகவுக்கு எதிரா 3வது முறையா ஜெயிச்சிருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரா மு.க.ஸ்டாலின் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்காரு. இதனால ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அதனால மு.க.ஸ்டாலின் அவர்களை இனிமே நேஷனல் பாலிடிக்ஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்காக திமுக தயாரா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் கூட பல தகவல்களா வெளியே வந்துகிட்டு இருக்கு. சோ மாநில உரிமைகளுக்காக போராடுறது, மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒதுக்கிட்டு நேஷனல் லெவல்ல ஸ்டாலின் அவர்களை முன்கொண்டு வரதாவும், குறிப்பா இப்ப காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறதுல ஸ்ட்ராங்கா இல்ல, மாநில கட்சிகளோட கூட்டணி போட்டு அந்த மாநில கட்சிகளை சதைக்கிறதுக்கான வேலையில காங்கிரஸ் ஈடுபடுறதுனால 3வதா ஒரு கூட்டணியை கூட்டணும், அந்த கூட்டணிக்கான தலைவரா மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய சில நபர்கள் விரும்புறதுனால உதயநிதி அவர்களுக்கு மாநில அளவுலையும் நேஷனல் லெவல் அவர்களுக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பதவியையும் கொடுத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறதுக்கு திமுக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் தெரிய வருது. ஒருவேளை இது உண்மையாகிற பட்சத்துக்கு அப்ப நிர்மல்குமார் போற போக்குல ஒரு பொய் ஒண்ணு சொன்னாரே, பாஜகவோட திமுக கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க அப்படிங்கிற பொய் இந்த இடத்துலயே பிரேக் ஆகுது. அதே சமயம் இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக கூட்டணி அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்ச திமுகவோட ஸ்டாண்ட்ல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது, கண்டிப்பா பாஜகவோட திமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க. திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் தாவேகாவினர் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. திமுக கூட்டணி வைக்கிறது இருக்கட்டும், பாஜகவுக்கு எதிராக எப்ப தாவேக அரசு வாயை திறக்க போகுதுன்னு திமுகவினர் கேள்வி கேட்கிறாங்க. தொடர்ச்சியா மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்களையும் ஒரு முக்கியமான அமல்மெண்ட்டையும் இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சமீபமா கூட 100 நாள் வேலை திட்டத்தை இங்க கொண்டு வந்துட்டாங்க. அது மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய சுமையை தரும். அதை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து தாவேக அரசும் முதலமைச்சர் விஜயும் வாயை திறக்கவே இல்லை. அடுத்து இப்போ வந்தே மாதரம் பாடல் கண்டிப்பா எல்லா மாநில அரசு நிகழ்ச்சிகளையும் பாடணும், பாடலைன்னா குற்ற வழக்கு பதியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்கான மசோதாவை நாடாளுமன்றத்துல பாஜக கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி சொல்லப்பட்டாலுமே அதுக்கு எதிராகவும் இந்த தாவேக அரசு வாயை திறக்கல. தொடர்ச்சியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றவரு கொள்கை எதிரிக்கு எதிரா எந்த அளவு வலுவான ஒரு போராட்டத்தையும் எடுக்கவே இல்லை. சும்மா மேம்போக்க கொள்கை எதிரின்னு சொல்றதோட மட்டும் நிப்பாட்டிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா பிஜேபியை எதிர்க்கல. இப்போ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நவோதயா பள்ளிகளை திறக்கிறதுக்கும் தாவேகா எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. சிபிஎஸ்இ பள்ளிகளை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு தொடர்ச்சியா மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாஜக ஈடுபடுது. அதுக்கு எதிராக தாவேகா அரசு வாயை திறக்கவே இல்லை. இவங்க எங்களை சொல்றாங்களான்னு சொல்லி திமுகவினர் பலரும் இப்ப தாவேகாவை விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி போற போக்குல பொய்ய சொன்ன நிர்மல்குமாருக்கு இப்போ திமுக சரியான தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் பாலிடிக்ஸ உதயநிதி அவர்கள் கையிலையும் நேஷனல் பாலிடிக்ஸ மு.க.ஸ்டாலின் அவர்களை கையிலையும் கொடுத்து 3வதா ஒரு பக்கபலமான கூட்டணியை உருவாக்குறதுக்கு திமுக ஸ்கெட்ச் போட்டு இப்பவே ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. ஒருவேளை திமுக 3வது கூட்டணியை உருவாக்குனாங்கன்னா கண்டிப்பா அது தாவேகாவுக்கு தான் சரியான பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா வெறும் திமுக தீய சக்தின்னு ஸ்டேட் லெவல்ல மட்டுமே ஒரு மோசமான பாலிடிக்ஸ பண்ணிட்டு இருக்கக்கூடிய, எதுக்கெடுத்தாலும் எந்த பிரச்சனைக்கு இருந்தாலும் திமுக காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாவேகா மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுலையும் பாஜகவை எதிராக குரல் கொடுக்கறதுலையும் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்காங்க. சோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு திமுக நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய கட்சி ஆச்சுன்னா தாவேகாவுக்கு தான் அது மிகப்பெரிய பின்னடைவை தரும் அப்படின்னு பலரும் இப்பவே கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.